நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்ற பாடலின் ஒரு கவியை பாடுவோம். ஒழியான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே என்ற கவியை பாடி ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம உணர்ந்து தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு கற்றுக்கொடுக்கிற உண்மைகளை தியானிக்க நம்மை அர்ப்பணிப்போம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து இந்த கவியை நாம் பாடுவோம். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வரக்கூடிய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடியிருக்கிறோம். இன்று நமக்கு ரசக பகுதியாய் நம்முடைய திருச்சபையுடைய பெரியார்கள் வகுத்திருப்பது பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். யோவான் 8:1 துவங்கி 11 வசனங்களை நாம எல்லாருமே எடுத்துக்கொள்வோம். இணைந்து இந்த வசனங்களை நாம வாசிப்போம். யோவான் 8:1 முதல் 11. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்திலே வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார்.
அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த விபச்சாரத்தில் கையும் கையுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதற்காய் காரணம் உண்டாகுவதற்கு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரைஞான தலையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையிலே அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவர் இவள் மீது முதலாவது கல்லெறிய கடவுள் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தலையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த பெண் நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த பெண்ணை பார்த்து, வேறொருவரையும் காணாமல், பெண்ணே, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் எங்கே? ஒருவராயிலும் உன்னை ஆக்கிரமிப்பதாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசுவை நோக்கி, நானும் உன்னை ஆக்கிரமிப்பதாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அன்பானவர்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்னரக்கூடிய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு டேஞ்சர் ஆஃப் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுய நீதியினுடைய ஆபத்து. 1 முதல் 5 வாரங்களிலே நம்முடைய அழைப்பை நாம் சிந்தித்து வருகிறோம். பிரத்யேகமாக இந்த 4ஆம் வாரத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மையப்பொருள் சுய நீதி ஆபத்து. சுய நீதிக்காரரின் காது இயேசுவின் குரலை கேட்காது, அழைப்பை உணராது. அதுதான் இன்றைக்கு மையமாய் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். பரிசேயர்கள், வேதபாரகர்கள் 2 பேரும். பரிசேயர்கள் சமய ஒரு கூட்டத்தின் மக்கள், அரசியல் பின்பற்றி வாழ்கின்றவர்கள். வேதபாரகர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற மக்கள். இவங்க 2 பேருமே இயேசு கிறிஸ்துவை எப்படியெல்லாம் குற்றம் சாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட வாழ்கின்ற கூட்டம். ஆண்டவர் செய்த அற்புதங்களை, ஆண்டவருடைய வசனங்களை போதிக்கும் போது அதில் குற்றம் காண்பிப்பார்கள். அதுதான் அவருடைய வேலை. இந்த நேரத்தில் நியாயப்பிரமாண சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெண்ணை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நிறுத்துகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறாள் என்று அந்த பரிசேயரும் வேதபாரகரும் இயேசுவிட்ட சொல்லி, நீ என்ன சொல்லுகிறீர் என்று அவரை சிக்க வைக்கும்படியாக ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய சுய நீதி. தாங்க தான் உயர்ந்தவர், தாங்க தான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம், மற்றவர்கள் எல்லாம் கடைபிடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டுவதற்காகவே அவர்கள் இங்கு இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த பெண்ணை அழைத்து வருகிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் அணுகுமுறை எப்படி இருந்தது, கட்டளையுடைய அடிப்படைகள் என்ன, அந்த பரிசேயருடைய உள்ளம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் ஒரு சில வசனங்களின் மூலமாக சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு வழிவாக்கியமாய் நாம் பாட கேட்ட அந்த வசனத்திலும் கூட கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பாடினோம் வழிவாக்கியத்தில். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய சுய நீதியை பற்றி நாம் நினைவிருக்காமல் ஆண்டவருக்காய், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற மக்களாய், கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற மக்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவராக இருக்கின்றார். அதை தான் இன்றைக்கு அடிப்படையாய் நாம் காண்கின்றோம். முதலாவது கட்டளைகள் அல்லது கற்பனைகளின் அடிப்படை உண்மைகள். கற்பனைகள், கட்டளைகளின் அடிப்படை உண்மைகள் என்ன? நியாயப்பிரமாண சட்டங்கள் நமக்கு உண்டு. 10 கட்டளையிலே நிறையவற்றை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறோம், அந்த கிறிஸ்தவ குடும்ப வாழ்க்கையில
எப்படி பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்பதை மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்த 2 வசனங்களை நாம் ஆழமாய் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்ற காரியம் முதல்ல 7ஆம் வசனத்துல நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி 8வது வசனத்துல நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று ஒரு குறிப்பை வைக்கின்றார். நம்முடைய சுயத்தை நாம் இன்றைக்கும் இணையாமல் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற போது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்ற சத்தியத்தை மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்துகிறவராய் இந்த இடத்துல அந்த குறிப்பை லேவியராகம சட்டத்திலே ஆண்டவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இன்னைக்கு வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்களை வாசித்தாங்க. நீண்ட பகுதி. அதுல இருக்கிற உண்மை, ஏலி என்ற ஒரு அடியார் ஆலயத்திலே அவர் இருந்தவர். அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கற்பனையை மீறி நடக்கிறார்கள். சாமுவேல் என்ற ஒரு சிறுவனின் மூலமாக ஏலிக்கு இது உணர்த்தப்படுகிறது. அங்கு நாம் காண்கிற காரியம் விரோதமாய் மக்கள் கீழ்ப்படியாமை, அவர்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். கட்டளைகளை மதிக்காமல் நாம் நடந்தால் கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோம். அதனால் நாம் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இந்த வசனம் மிக தெளிவாய் நமக்கு உணர்த்தி காட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது, மாறாதது. அதற்கு நாம் செவி கொடுக்க நம்மை ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 10 கற்பனைகளில் ஒன்று. நம்முடைய குடும்ப வாழ்க்கை வரைமுறை உண்டு. அந்த வரைமுறையை, எல்கையை மீறி நாம் செயல்பட முடியாது என்பதை ஆண்டவர் இங்கு இஸ்ரவேல் மக்களுக்கு உணர்த்தி காண்பிக்கின்றார். பல இடங்களுக்கு, பல நாட்டின் சூழலுக்கு அவர்கள் கடந்து போகிறார்கள். பல தெய்வ வழிபாட்டை பார்க்கிறார்கள். அங்கெல்லாம் பலவிதமான முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் பிதா மோசேயின் மூலமாக இந்த கட்டளையை உணர்த்தி காண்பிக்கின்றார். ஆகவே இதற்குள் நம்மை பாதுகாத்துக் கொள்ள, பரிசுத்தமாய் நாம் வாழ்வதற்கு அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவும் இதை இன்னும் அதிகமாய் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களிலே, மத்தேயு 5:27-28, கண்களின் இச்சையினாலே நாம் வீழ்ந்து போக முடியாது என்பதை இயேசு கிறிஸ்து இன்னும் தெளிவாய் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். மிகச்சிறந்த உதாரணம் தாவீது அரசன் கர்த்தராலே சிறியவனாய் விழுதிலிருந்து உயர்த்தப்பட்ட மனிதன் தான். ஆனால் கண்களின் இச்சைக்கு விழுந்து போனதினாலே அவன் மிகவும் பாதிக்கப்பட்டான். தன்னை ஒப்பு கொடுத்து மீண்டுமாய் அவன் எழுந்தான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் கண்களின் இச்சையினாலே வீழ்ந்து போவதற்கு நம்மை அர்ப்பணிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ குடும்பம் என்ற ஒரு எண்ணம் எப்போதும் நம்முடைய மன கண்களுக்காக இருக்க வேண்டும். அதற்கேற்ற ஒரு வரைமுறை நமக்கு உண்டு என்பதை நாம் தெளிவாய் இந்த வசனங்களிலிருந்து உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கற்பனைகளும் இந்த கட்டளைகளும் உணர்த்தும் உண்மைகள் இதுதான். ஆண்டவர் நமக்கு கற்பனை கொடுத்திருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய அவசியம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கையில அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் நீதிமன்றங்களில் சென்று
பலவிதமான முறைகேடுகளை நாம் நடப்பித்து அங்கு போய் நியாயத்துக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக, கடின உள்ளம் கொண்ட பரிசேயரும் வேதபாரகரும். கடின இருதயம் உள்ள பரிசேயரும் வேதபாரகரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பிரசங்கம் செய்கிறாரோ, எங்கெல்லாம் அற்புத அடையாளங்களை செய்கிறாரோ, அங்கெல்லாம் அவங்க பரிசேயரும் வேதபாரகரும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குற்றப்படுத்துவாங்க என்பது நமக்கு தெரியும். ஒரு இடத்தில் அல்ல, நேர இடங்களில் நற்செய்தி நூல்களில் இதை நாம் காண முடியும். வாசிப்போம். மத்தேயு 16 அதிகாரம் முதல் வசனம். மத்தேயு 16:1. பரிசேயரோ சதுசேயரோ வந்து வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை நீங்க காண்பிக்கணும்னு சொல்றாங்க. அதே போல மத்தேயு 9 அதிகாரத்துல 3 வசனம். மத்தேயு 9:3. தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்றார்கள். என்ன அதற்கு காரணம்? அங்கு ஒரு மனிதனை, திமிரவாதமாய் கிடந்த மனிதனை குணப்படுத்தி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போக சொல்றாரு. அது அவர்களுக்கு தேவதூஷணமாய் காணப்பட்டது. மனித நேயம் அங்கு மறைக்கப்படுகிறது என்பதை அங்கு நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். லூக்கா 7 அதிகாரம் 30 வசனம். லூக்கா 7 அதிகாரம் 30 வசனம். தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள் என்று நாம பார்க்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய கடின இருதயம். கட்டளைகளை, கற்பனைகளை அவர்கள் நாம தான் கடைபிடிக்கிறோம் சொல்லி மாய்மாலமாய் அவர்கள் நடக்கிற ஒரு கூட்டம். எரேமியாவில் தீர்க்கதரிசி மிக தெளிவாய் ஒரு வசனத்தை சொல்கிறார். எரேமியா 17:9. எரேமியா 17:9. இருதயம் மகா கேடுள்ளதாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று தீர்க்கதரிசி மூலமாக உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நாம் சுயநலமாய் இருந்தால் நம்முடைய இருதயத்துல உண்மை இல்லை, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு தூரமாய் இருக்கிறது என்பதை நாம் உணரும்படியாய் அழைக்கப்படுகின்றோம். நீதிமொழிகளின் ஆசிரியர் 26 அதிகாரம் 27 வசனத்திலே ஒரு குறிப்பை சொல்கிறார். நீதிமொழிகள் 26:27. எல்லாம் குழியை வெட்டி கடைசியில் அதிலேயாக விழுகிற நிலைக்கு தான் போகிறார்கள் என்பது நமக்கு தெளிவாய் தெரியும். ஆமான் சதித்திட்டம் தீட்டி மொர்தெகாய்க்காக ஆயத்தம் செய்தது அதே இடத்துல அவன் பலியானான் என்பது நமக்கு தெரியும். ஆகவே துர்க்குணம், ஆண்டவருக்கு விரோதமான இருதயம், கடின இருதயம் நமக்கு இருத்தல் ஆகாது என்பதை இதன் மூலமாய் ஆண்டவர் நமக்கு பாடத்தை கற்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த பரிசேயரோ வேதபாரகரோ அந்த பெண்ணை முன்பாக வந்து நிறுத்துறாங்க. அந்த பெண்ணை பற்றி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன குற்றம்? விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்று அந்த கட்டளையை பெண் மீறினார் என்று சொல்றாங்க. இங்கு இயேசு கிறிஸ்துவை அவர்கள் எப்படியாவது குற்றம் சாட்ட வேண்டும். என்ன பதில் சொன்னாலும் அதுல குற்றம் கண்டுபிடிக்கணும் தான் விரும்புறாங்க. லேவியராகமம் 20 அதிகாரம் 10 வசனம். லேவியராகமம் 20 அதிகாரம் 10 வசனம். அதை நாம பார்க்கிறோம். லேவியராகமம் 20:10 என்ன கற்பனை நமக்கு சொல்லுகின்றது என்றால், ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரம், அந்த விபச்சாரி கொலை செய்யப்படவர்கள் 2 பேருக்கும் தான் தண்டனை கொடுக்கணும். ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட அவங்க இந்த பெண்ணை மட்டும்தான் குற்றம் சுமத்தி நிறுத்தினாங்க. அந்த பெண்ணோடு தொடர்புடைய யாரையும் அவர்கள் குற்றம் சாட்டவில்லை.
அந்த பெண்ணை அவர்கள் உதாசீனப்படுத்தும்படியாக செய்கிறார்கள் என்பது இயேசுவுக்கு நல்லா தெரியும். இன்னொரு காரியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணு செய்தது தப்புதான், ஆகவே நீங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு தலையிலிருந்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ரோமர்கிட்ட போய் அந்த அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன? யோவான் 18:31 வாசிங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 31வது வசனம். அங்க என்ன சொல்றாங்க? ஒருவரையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு யூதருக்கு அதிகாரம் இல்லை. ரோமர் தான் ஆட்சி செய்யறவங்க, அவங்க தான் தண்டனை கொடுக்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த மகளை தண்டிக்கலாம்னு சொல்லிட்டா உடனே ரோமர் ஆட்சிக்கு விரோதமாய் இவர் செயல்படுகிறார் சொல்லிடுவாங்க. இரண்டாவது என்ன குற்றம்னா, அவர் இந்த பெண்ணை நீங்கள் விட்டு விடுங்கள், இவள் மன்னிக்கப்படுகிறார் என்று சொன்னா நியாயப்பிரமாண சட்டத்தை பிடிச்சிடுவாங்க. நியாயப்பிரமாணத்தை இவர் மீறுகிறாரு, மோசேயுடைய கட்டளையை மீறுகிறாரு, ஆகவே இவரை எப்படியாவது குற்றம் சாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அங்க அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மரண ஆக்கினை 2 பேருக்கும் கொடுக்கணும், ஆனா ஒருவர் மட்டும் முன் இருக்கிறாங்க. அங்கே குற்றம் அது செய்து சரிதான் சொன்னா ரோமருக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லுவாங்க. அந்த மகளை மன்னிச்சு விட்டுலான்னு சொன்னா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலன்னு சொல்லுவாங்க. ஆகவே எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை சிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் அந்த பிரதான நோக்கமாய் வேதபாரரும் பரிசேயரும் அவங்க எண்ணம் கொண்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு எதற்கும் அவர் செவி கொடுக்கவில்லை. தெளிவாய் ஒரு முடிவை அவர் தருகிறார் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ளவர்களாக ஆண்டுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாததாக நாம் வாழ்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். கடின இருதயம் உள்ள பரிசேயரும் வேதபாரரும். மூன்றாவதாக கருணையுடனும் கண்டிப்புடனும் செயல்பட்ட இயேசு கிறிஸ்து. கருணையுடனும் கண்டிப்புடனும் செயல்பட்ட இயேசு கிறிஸ்து. இங்கு இந்த பகுதிக்கு ஒரு அறிஞர் மிக தெளிவாய் ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிடுகின்றார். Powerful message of grace and forgiveness. Powerful message of grace and forgiveness. ஆண்டுடைய கிருபையோ மன்னிக்கும் சிந்தையோ தெளிவாய் இங்கே வெளிப்படுகிறதை நாம் உணர்ந்து பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த பெண்ணை நிறுத்துறாங்க, குற்றம் சுமத்துறாங்க. இவர் தரையில குனிந்து எழுதுகின்றார். தொடர்ந்து அவங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போதான் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் யாரெல்லாம் பாவம் செய்யவில்லையோ அவங்க முதல்ல கல் எறிந்து நீங்க அந்த பெண்ணுக்கு நியாயத்தீர்ப்பு செய்யலாம் சொல்றாரு. வேதாகமத்துல 3 இடங்களில் தான் கடவுள் எழுதினார் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. ஒன்று 10 கட்டளைகள். மோசேக்கு அந்த கற்பனைகளை கடவுள் பரிசுத்த ஆவியானவராக அங்கே சீனாயிலே எழுதினார் என்பது நமக்கு தெரியும். இன்னொரு குறிப்பு பழைய ஏற்பாட்டிலே எங்க இருக்கிறது? யாராவது ஒருத்தர் 3 இடங்களிலே கடவுள் எழுதினார் என்று நாம் வாசிக்க முடியும். தானியேலின் புத்தகத்திலே மெனே மெனே தெக்கேல் பாசி என்ற ஒரு வார்த்தை அங்கு அந்த அரசனுக்கு அங்கு சொப்பனத்துல அது எழுத்தின் மூலமாக காண்பிடிக்கப்படுகிறது. அப்ப யாராலையும் அந்த வசனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியல. தானியேல் போய்னா கடைசியா அந்த வசனத்தை சொல்றார். அடுத்தது புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து தரையிலே எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனா என்ன எழுதினார் குறிப்பு இல்லை. ஆனால் முடிவு நான் முன்பு குறிப்பிட்டது போல கிருபையும் மன்னிக்கும் சிந்தையும் வெளிப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு தரையிலே குனிந்து எழுதினார். அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டி கொண்டே இருந்தாங்க. நிமிர்ந்து பார்த்து சொன்னார், உங்கள யார் பாவம் செய்யலையோ நீங்க முதல்ல கல் எறிந்து அந்த மகளுக்கு நியாயத்தீர்ப்பு செய்ய சொன்ன போது ஒருவருமே அங்க காணோம். வாசிக்கலாம். நான் வாசிக்க கேட்டது யோவான் 7 முதல் 9 வசனங்கள். 8, 7 முதல் 9.
மனசாட்சி அங்க குத்தப்படுகிறது. ஒவ்வொருவரா போயிட்டாங்க. இந்த பெண்ணை மட்டும்தான் குற்றம் சாட்டினாங்க. ஒருவேளை அந்த பெண்ணோடு பாவத்தை செய்த மனிதனும் ஒருவேளை அங்க இருந்திருக்கலாம். ஒருவேளை மூவர் அல்லது அதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் உள்ளம் குத்தப்பட்டதுனால ஒருத்தரா போயிட்டாங்க. யாருமே அங்க இல்ல. கடைசியில ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறார். பெண்ணை தவிர ஒருவரும் அங்க இல்ல. எல்லா பெரியவர்களும் போயிட்டாங்க. எல்லா சிலவையில கூட்டு போயிட்டாங்க. யாருமே இல்ல. இயேசு அங்கு அமர்ந்திருக்கிறார். பெண் முன்பாக நின்று கொண்டு இருக்கிறாள். அப்போதுதான் ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார். 10-11 வசனங்களை வாசிப்போம். இனி பாவம் செய்யாதே. ஆகவேதான் கண்டிப்புடனும் கருணையுடன் செயல்பட்ட இயேசு கிறிஸ்து சொல்லி நாம சிந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர். இன்னைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியை அதை நம்ம வாசித்தோம். பிதா இரக்கமுள்ளவர் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். மற்றவர்களை நியாயத்திற்கு செய்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. நியாயம் இருக்கிறவர் பிதா ஒருவரே. இந்த உலகத்துல மற்றவங்க கண்ணில் இருக்கின்ற சின்ன துரும்ப பார்த்துக்கிட்டு அதை சுட்டி காட்டுகிற நாம் நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணர மாட்டோம். அந்த உத்தரத்தை எடுத்தாதான் அவங்க கண்ணில் என்ன இருக்குன்னு தெளிவா நம்ம பார்க்க முடியும். சொல்லி சுவிசேஷ பகுதியில நீங்க வாசித்தோம். அவர் மற்றவரை நாம் குற்றப்படுத்த முடியாது. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. நியாய தீர்ப்பு செய்கிறவர் மட்டுமே. அதான் இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு ஆரம் புகட்டுவதற்காக இப்படி சொன்னார். எந்த நியாய பிரமாணத்தை கொண்டு இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த நினைச்சாங்களோ அதே நியாயப்பிரமாண வசனத்தை கொண்டு அவங்களை அங்கு அவர் ஆரம்பித்து கற்பிக்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். லேவியராகமம் 17:6-7. எப்போதும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பலியை செலுத்தும் போது அவர்கள் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், அவருடைய உணர்வுகளை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். குற்றப்படுத்துவது நம் நோக்கம் அல்ல, நம்முடைய செயலும் அல்ல. அவரே நியாயம் இருக்கிறவராக இருக்கின்றார். ஒருவர் அல்லது மேல் குற்றம் சாட்டி சொன்னாதான் உங்களுக்கு அந்த தீர்ப்பு உண்டு என்று லேவியராகமத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அதைதான் ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாய் உணர்த்தி காட்டுகிறாராய் இருக்கிறார். நம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்திற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய கட்டளை எப்போதும் நாம் முன்னிறுத்த வேண்டும் என்று சொல்லி தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே நாம் நம்மை அர்ப்பணித்து ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற போது நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சங்கீத பரியா வாசிக்க கேட்ட 27ஆம் சங்கீதம். எத்தனை பேர் நமக்கு முன்பாக வந்தாலும் ஒருவேளை அந்த பெண் உள்ளதை நினைத்திருக்கலாம், எல்லாரும் எனக்கு முன்பாக இருக்கிறாங்க, ஆனால் நிறைவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கம் பாராட்டி அந்த பெண்ணை விடுவித்து கடைசியில இனி பாவம் செய்யாதே என்று கண்டிப்போடு அனுப்பி விடுகிறார். ஆகவே பாவம் செய்வதை நியாயப்படுத்தவில்லை இயேசு கிறிஸ்து, கண்டிக்கிறார். ஆனால் அதே வேளையில இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் இரக்கம் பாராட்டி அந்த வேலை பார்த்து இனி பாவம் செய்யாதே என்று அனுப்புகிறதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுதான் இந்த ஒரு அறிக்கை சொல், பவர்ஃபுல் மெசேஜ் ஆஃப் mercy and forgiveness. நாம் யாரை குற்றப்படுத்த முடியாது, நியாயந்திருக்கிறவர் அவர் மட்டுமே என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து வாழ்வோம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே கற்பனையுடைய அடிப்படை உண்மைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோம். கடின இருதயத்தை நாம் தவிர்த்து விடுவோம். கர்த்தர் நம்மை தம்முடைய ஆசீர்வாதத்தில் நிறைவாக மன்னிப்பளித்து சாட்சியை நம்மை நிறுத்துவார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் மனம் திரும்புவோம், சாட்சியாய் வாழ்வோம், கர்த்தருக்கென்று மக்களை ஆதாயப்படுத்துவோம். அதுதான் அவசியம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென்.
அன்புக்குரியவர்களே, கடவுள் நமது பரிசுத்த வார்த்தையை போது நமக்கு மறுபடியும் அருளினபடியால் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோம். அவருடைய வார்த்தை நம்ம மாறி ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க நன்று நற்கழியை தரும்படி ஆன்மல தேர்வாளரை நோக்கி நாம் கொண்டாடுவோம். மேலும் நமது சபையில நோய் வறுமையால் வருந்தோரையும் தங்களுக்காக ஜெபம் செய்ய கிடைக்க கடவுள் முன்னிலை நாம் நினைவு கூறுவோமாக. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இந்த வாரம்